ஒரு கதை சொல்லட்டா சார்? மைக், என்ன கதை? ஜோ சொல்ல ஆரம்பிக்கிறார். என்னுடைய கேங்கில் என்னுடன் சேர்ந்து மொத்தம் 5 பேர். அது யாருனா ஆதி, நகுல், பரத், ரஞ்சித். ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு குணம் கொண்டவங்க. என்ன தவிர யாருக்கும் அவங்க பயப்பட மாட்டாங்க. அவங்கள பொறுத்தவரைக்கும் அவங்க செய்வதுதான் சரி என்று நினைக்கிறவங்க. ஒரு முறை அதிக பணம் கிடைக்கக்கூடிய ஒரு வேலை வந்தது. அதை முடிச்சா 1 கோடி கிடைக்கும். இவ்வளவு பணம் தாரங்கன்னா அது எவ்வளவு ஆபத்தான வேலையா இருக்கும். அது மட்டுமல்லாமல் அது எப்படிப்பட்ட பொருளாக இருக்க வேண்டும். அந்த வேலையை போதைப் பொருளை ஹார்பர்ல இருந்து சிம்மனுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும். இதுல போலீஸ், ஹார்பர் ஆபீசர் மற்றும் மற்ற மாஃபியாவுக்கு தெரியாமல் இருக்க வேண்டும். ஆனா எனக்கு அதுல இருக்கிற ரிஸ்க தாண்டி போதைப் பொருளை கடத்துறது முடிக்காது. அதனால் அதை செய்ய விருப்பமில்லை, செய்யவும் மாட்டேன். இது என்னுடைய கூட்டாளிகளுக்கும் தெரியும். இருந்தாலும் அதில் பணம் அதிகமாக வருவதால் என்ன தவிர ஆதி, நகுல், பரத் மற்றும் ரஞ்சித் அந்த வேலையை செய்ய நினைத்தார்கள். இருந்தாலும் என் மேல் உள்ள பயத்தால் எனக்கு தெரியாமல் செய்ய நினைச்சாங்க. அந்த வேலையை செய்து முடித்தார்கள். இதை கேட்டமை, உனக்கு தெரியாம செஞ்சாங்கன்னு சொல்லுற. அப்ப எப்படி உனக்கு தெரியும்? சார், நான் சின்ன வயசுல இருந்து இந்த தொழில இருக்கேன். என்னால கண்டுபிடிக்க முடியாதா? ஆனா எனக்கு தெரியும்னு அவங்களுக்கு தெரியாது என்று ஜோ கூறுகின்றார். அதை கேட்டமை, சரி, இப்ப என்ன சொல்ல வர? அதற்கு ஜோ, நான் என்ன சொல்ல வரேன்னு நீங்க கண்டுபிடிங்க. இவ்வாறு மைக் விசாரணை செய்து கொண்டிருந்த நிலையில் விசாரணை நேரம் முடிவடைந்தது. இதனால் மைக்கும் அங்கிருந்து கிளம்பி விடுகிறார். மைக்குக்கு ஜோ சொன்ன அந்த கதைதான் ஞாபகம் வருகிறது. அதை பற்றிய யோசனையில் இருக்கிறார். இருந்தாலும் இதற்கும் சந்துரு கொலைக்கும் என்ன தொடர்பு? இல்ல, ஜோ தப்பிப்பதற்காக கூறிய பொய்யா என்று மைக் யோசித்துக் கொண்டிருக்கிறார். இப்படி போய்க் கொண்டிருந்த நிலையில் மற்றொரு புறம் ஜோவை சிறையில் வைத்து தீர்த்து கட்ட சதி நடந்து கொண்டிருந்தது. ஜோவை கொலை செய்ய ஜோவின் எதிரிகள் மட்டும் இல்லாமல் ஜோவால் மாட்டிக் கொள்வோம் என்று பயந்து முக்கிய புள்ளிகளும் மற்றும் சில துரோகிகளும் திட்டம் தீட்டினர். தான் சிறையில் அடைக்கப்பட்டால் தன்னை சிறையிலேயே வைத்துக் கொள்ள திட்டம் தீட்டுவார்கள் என்று ஜோ அறிந்திருந்தார். மறுநாள் மைக் பல யோசனையோடு ஜோவை விசாரணை செய்கிறார். ஜோ மைக்கை பார்த்து நேத்து சொன்ன கதை எப்படி என்று கேட்கிறார். அதற்கு மைக், அதுல இருந்து எனக்கு ஒன்னும் புரியல. போதைப் பொருள் கடத்துனதுக்கு உன் கூட்டாளிக மேல வழக்கு போட்டு கைது செய்யலாம். அது தனி வழக்கு. அதுக்கும் சந்துரு கொலைக்கும் என்ன தொடர்பு? அதை கேட்ட ஜோ பயங்கரமாக சிரித்துக் கொண்டே கூறுகின்றார். அது எப்படி அவங்க மேல வழக்கு போட்ட முடியும்? அதான் ஆதாரம் இல்லைல. நீங்க தான் தொடர்பு இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்கணும். இன்னொரு கதை சொல்லட்டா? ஒரு காடு இருந்துச்சான். அந்த காட்டுக்கு ராஜாவா ஒரு சிங்கம் இருந்துச்சான். அந்த சிங்கத்தை கண்டு காடே பயப்பிச்சான். சிங்கம் கூட இருந்த புலித்தோல் போதிய குள்ள நரிகளும் உட்பட. ஒரு நாள் சிங்கம் பலவினமா ஆச்சான். அப்போ சிங்கத்தை கொல்லக்குள்ள நரிகளும் முதலைகளும் நினைச்சுச்சான். கதை எப்படி சார், நல்லா இருந்துச்சா? இதை கேட்டமை, கடைசியில சிங்கத்துக்கு என்னாச்சு? அது சரி, இப்போ இந்த கதையை எதுக்கு என்கிட்ட சொல்லுற? அதற்கு ஜோ, சிங்கத்துக்கு என் ஆகும்னு நீங்க கண்டுபிடிக்க காரணம் இல்லாமல் இந்த கதையை நான் உங்க கிட்ட சொல்லல. ஏனா நான் இந்த கதையை சொன்னேன்னு யோசிங்க என கூறி விசாரணை நேரம் முடிந்ததால் சிறையில் உள்ள தன் அறைக்கு சென்று விடுகிறார். மைக் ஜோ சொன்னதையே யோசித்து கொண்டிருக்கும் போது ஜோ சொன்ன 2வது கதைக்கான அர்த்தம் புரிந்தது. உடனடியாக மைக் அங்கிருந்து கிளம்பி தன் மேலதிகாரியை பார்க்க செல்கிறார். மைக் மேலதிகாரியிடம் ஜோவின் உயிருக்கு ஆபத்து இருப்பதாகவும் விசாரணை முடியும் வரை ஜோவிற்கு பாதுகாப்பு அதிகப்படுத்த வேண்டும் என்று கூறுகிறார். அதற்கு மேலதிகாரியும் சரி என்று கூறுகிறார். இதே நேரத்தில் சிறையில் உள்ள போலீசின் உதவியால் ஜோவை கொல்ல ஒருவன் உள்ளே நுழைகிறான்.